Hi guys, this is Sunday vlog. 1 week அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தது. 1 week முடிய போகுது. இன்றைக்கி தான் லாஸ்ட்டு. பட்டு வந்ததுமே வந்துட்டு வாக்கிங்கே போகல 1 வீக்காக இன்னைக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. தம்பி அப்படியே விளையாட ஓட்டுட்டு சமையலை கும்பிட்டுட்டு உடனே வீட்டுக்கு வந்தாச்சு. வாக்கிங் வந்தால் ஸ்பெஷலாக என்னென்னா முருங்கைக்கீரை சூப்பு, கொள்ளு சூப்பு அது இதுன்னு நிறைய இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு நவதானிய கப்பு. என்னதான் வீட்டில் செஞ்சாலும் வெளியே வாங்கி சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா சுண்டல் தனியாக வேக வைக்கணும், பச்சைப்பயிர் தனியாக வேக வைக்கணும். அவங்க எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்பா வீட்டு குழந்தையும் திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாயந்திர அண்ணா வந்துட்டு இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. ஸோ அன்னதான வீடியோ வந்து எடுக்க முடியல. சாமி வந்துட்டு பசிக்கு சுட்டு அப்படியே உட்காந்தாச்சு எல்லாம். இந்த வீடியோ போடும்போது திருவிழா பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய, நம்ம சுபகாரியங்கள் எல்லாத்துக்குமே வெத்தலை பாக்கு வச்சு நம்ம தட்டு கொடுப்போம். தட்டுல இருக்க தேங்காய் வந்துட்டு நம்ம உள்ள வைக்கணுமா வெளியே வைக்கணுமா, வாழைப்பழம் எப்படி வைக்கணுமா அப்படின்னு யோசிப்போம். ஆனா யாருமே வந்துட்டு வெத்தலை பாக்க வந்து இப்படிதான் வைக்கணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. மேல இருக்க படத்துல எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு கொடுங்க. சண்டே எப்போ பாரு சிக்கன் மட்டன் தான் வைப்போம். ஆனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். தந்தூரி டிக்கா இதுக்கெலாம் பண்ணுறதுக்குன்னு தனி ஒரு அடுப்பே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டிக்கா எப்படி பண்ணலாங்க பார்த்தலாம். ஒரு பவுலில் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கறி மசாலா தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், உப்பு, அப்புறம் கடைசியாக வந்து சிக்கன் போன்லெஸ் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதோட வெங்காயம், குடமிளகா வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே பெரட்டி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஃபஸ்ட்டு கறிக்கொட்டையை வந்து நல்லா கங்காக்கிறதுக்காகவே இந்த இது இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு அடுப்பில் மணலை வந்து நல்லா பரிசி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டு, சின்ன ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, அதை மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து கறிக்கொட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதே போட்டுக்கணும். தந்தூரி டிக்கா இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய கங்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ டிக்கா ஸ்டிக்கில் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குடமிளகா, வெங்காயம், சிக்கன் 2 பீஸு, அப்புறம் திரும்ப குடமிளகா, வெங்காயம், சிக்கன் 2 பீஸு, இந்த மாதிரி அழகாக வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டிக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 by 1 வந்து லைனாக அடுக்கி வச்சுக்கலாம். அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கணும். நெய், பட்ரு, எண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ திருப்பி போட்டு ஹோட்டலில் செய்கிற டிக்கா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். மைனஸ் மட்டும் இருந்தால் போதும். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒண்ணு தெரிஞ்சு போச்சா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அவ்வளோதான், சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மைனஸ் மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா மின்ட்டு சட்னி வந்து சூப்பராக இருக்கும். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தனால புதுனா அதெல்லாம் வாங்கணும், அதனால வந்துட்டு எதுவும் பண்ணலை. நெக்ஸ்ட் தந்தூரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு 2 பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தது. டிக்காக் பண்ண மசாலா ஐட்டம்ஸ் அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஆனால் அதோட டேஸ்ட் வேற இருக்கும், இதோட டேஸ்ட் வேற இருக்கும். ஆனால் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். தந்தூரிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கறி மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள் எல்லா மசாலாவும் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் திரும்ப ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அடுப்பில் இதே மாதிரி ரெடி பண்ணிடுங்க. நம்ம நெய்யை ஆட் பண்ணது தான் நல்ல சீக்கிரமாக குக் ஆகும். இந்த அடுப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கே வாங்கினாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாமே சாப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா சுடு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு எப்பயும் போல் வேலையை ஆரம்பிக்கலாம். சாப்பாடு, சிக்கன் குழம்பு, டிக்கா, தந்தூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு மார்னிங் ஊர் கிளம்பியாச்சு.